ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் யாருன்னா உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். கார்ல் மார்க்ஸ் தான் த ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு 2 புக்கு எழுதியிருக்காரு. அதுதான் அந்த கம்யூனிஸ்டுக்கு பேஸ். அது என்னென்ன புக்குன்னா த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அண்ட் த கேபிட்டல். த கேபிட்டல்ங்கிறது 3 பார்ட்டா எழுதியிருக்காரு. அப்படி இவர் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தொழிலாளர்களுக்கு எதிராக நடத்தப்படுற சுரண்டலை எதிர்த்து ஒரு ரெகுலைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி முறையா இருக்கணுங்கிறத ரெகுலைஸ் பண்ணவர் இவர் தான். ஸோ அதாவது ட்ரெவர்ங்கிற ஒரு ஏரியால ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ட்ரெவர்ங்கிற ஏரியால தான் இவர் பிறந்தாரு. இவரோட அப்பா ஹெர்சல் மார்ஸ். அவர் ஒரு யூதர். அதனால அவர் அட்வொகேட்டா இருந்தா கூட அவங்க ஊர்ல அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அவருக்கு ஜாப் எதுவுமே ப்ராப்பரா கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, சரி நம்ம கிறிஸ்டியனா மாறிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு. ஸோ அவரோட பேர் ஹெர்சல் மார்ஸ் ஹென்ரிக்ஸ் மார்ஸ் அப்படின்னு மாத்திட்டு அதுக்கப்புறமா அட்வொகேட் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பிசினஸ் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் 1818 கார்ல் மார்க்ஸ் பிறக்கிறாரு. ஸோ கார்ல் மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு அப்புறமா அந்த டைம்ல அவர் அட்வொகேட்டா இருக்கிறதுனால அவரோட பிசினஸ் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டு பக்கத்துல ஜென்னிங்கிறவங்களோட ஃபேமிலி குடி வராங்க. ஜென்னி அந்த ஜெர்மனி கவர்மெண்டோட ஒரு முக்கிய அபிஷியலோட பொண்ணு. அதே சமயத்துல கார்ல் மார்க்ஸ் ஒரு அட்வொகேட்டோட பொண்ணுங்கிறதுனால அந்த 2 ஃபேமிலியும் கொஞ்சம் நெருங்கி பழகுறாங்க. ஸோ அந்த டைம்ல ஜென்னி மேல கார்ல் மார்க்ஸுக்கு லவ் வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் படிக்கிறதுக்காக பெர்லின் போறாரு. அவர் அங்க போயிட்டு பிலாசபி படிக்கிறாரு. பிலாசபில டாக்டரேட் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் மறுபடியும் ட்ரெவருக்கு வர்றாரு. ட்ரெவருங்கிற ஊர் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல இருக்கு. இப்போ ஒரு போர் நடந்துச்சுன்னா இப்ப நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல காஷ்மீர் இருக்கா மாதிரி இந்த ட்ரெவர். ஸோ இந்த இடத்துலதான் எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ இந்த டைம் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் கிட்ட இருந்த அந்த ட்ரெவர் அதுக்கப்புறமா ஜெர்மனிக்கு போயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஜெர்மனி ஊர் மக்கள் உழைச்சி சம்பாரிச்சு அவங்க எடுக்கிற ஒரு காய்கறியா இருக்கட்டும் அதெல்லாம் வலுக்கட்டாயமா ஜெர்மனியோட கவர்மெண்ட் புடிங்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு எதிராக கார்ல் மார்க்ஸ் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு கட்டுரைகள்லாம் எழுதுறதுக்காக. கார்ல் மார்க்ஸோட பிலாசபி டாக்டரேட் முடிச்சதுக்கு அப்புறமா அவரு ட்ரெவருக்கு மறுபடியும் திரும்பி ஒரு அசிஸ்டன்ட் டீச்சரா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வந்தாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டீச்சரா இருந்தாரு. அதனால இவருக்கும் அசிஸ்டன்ட் டீச்சர் அவர் பெர்மனன்ட் ஆனதும் நமக்கு அசிஸ்டன்ட் டீச்சர் ஜாப் கிடைக்கும், நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட இவர் வந்தாரு. ஆனா இவர் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுனால அவருக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுல பெரிய டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. அதோட அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை அங்க எந்த பத்திரிகையும் நடத்தக்கூடாது, நீங்க எதுவும் கட்டுரை எழுதக்கூடாதுங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. சோ இதனால இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம பிரான்ஸுக்கு போயிடலாம், பிரான்ஸ்ல நமக்கு முழு சுதந்திரம் இருக்கும், நம்ம ஒரு பத்திரிகையை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவர் பிரான்ஸுக்கு இங்க இருந்து போறாரு. சோ பிரான்ஸ்ல ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்துற மாதிரியும் தொழிலாளர்களை தூண்டி விடுற மாதிரியும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு வாட்டி தான் ஒரே பத்திரிகை தான் ரிலீஸ் பண்ணாரு. அதோட அவங்கள பேன் பண்ணி அவரை நாட்டை விட்டு வெளியேற சொல்லிட்டாங்க. அவர் கூட இருந்த 4 பேரை எப்படியோ அவங்க எஸ்கேப் ஆகி அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனா கார்ல் மார்க்ஸால எதுவுமே பண்ண முடியல. அதனால அவர் வலுக்கட்டாயமா வேற வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் பெல்ஜியத்துக்கு போறாரு. பெல்ஜியத்துல போயிட்டு சரி நம்ம வேற ஏதாச்சும் பத்திரிகை நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல 1948 ஒரு பிரெஞ்சு புரட்சி வருது. அந்த பிரெஞ்சு புரட்சியில என்ன ஆகுதுன்னா, தொழிலாளர்கள் மன்னராட்சி முறையை கவுத்துடுறாங்க. சோ தொழிலாளர்கள் ஆட்சி அங்க வந்துடுது. அப்போ அங்க இருந்த கட்டுப்பாடு எல்லாம் குறைஞ்சிறதுனால அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, கார்ல் மார்க்ஸ் பெல்ஜியத்துல இருந்து மறுபடியும் வாங்க பிரான்ஸுக்கு வாங்க, நம்ம இங்க இருந்து ஒரு பத்திரிகையை நடத்தி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா செய்யலாம் அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. சோ கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. ஆனா அந்த தொழிலாளர் ஆட்சி அங்க ரொம்ப நாள் இல்ல, இமிடியேட்டா அதுவும் கவர்ந்துடுது. அதனால மறுபடியும் கார்ல் மார்க்ஸ் அங்க இருந்து வெளியேற்றப்படுறாரு. இங்க இருந்து மறுபடியும் நாடு கடத்திடுறாங்க. இந்த டைம்ல அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி நம்ம லண்டன் போயிடலாம், லண்டன் போயிட்டு அதுக்கு அப்புறமா அங்க ஒரு பத்திரிகையை நடத்தி மக்களுக்கு ஒரு ஒருங்கிணைச்சு இதுக்கு சரியான ஒரு புரட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரோட சொந்த ஒரு ட்ரெவருக்கு போய் அவரோட லவ்வர் ஜென்னியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள ஜென்னியும் கூட்டிட்டு லண்டனுக்கு அவர் போறாரு. சோ லண்டன்ல அவர் எதிர்பார்த்த மாதிரி அங்க வாழ்க்கை அமையல. அவர் அங்கேயும் போய் ஒரு பத்திரிகை நடத்த முயற்சி பண்றாரு. இதுவும் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் அந்த பத்திரிகையை நடத்த விடல. சரின்னு சொல்லிட்டு அங்க ஆல்ரெடி இருக்க பத்திரிகைக்கு கட்டுரை எழுதுறது இது மூலயமா தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மூலயமா அங்க ஆல்ரெடி ஜெர்மனில இருந்து வந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த தொழிலாளர்கள் அங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பினான்சியல் கிரைசிஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரியான உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஃபேமிலியே பெரிய வறுமையில தான் இருந்துச்சு.
இவர் வந்து லண்டனுக்கு அவரோட ஜென்னியோட ஒரு போறாரு. ஜென்னி மார்க்ஸும் அவங்க கூட இருக்காங்க. அவருக்கு 4 குழந்தை பிறந்துடுது. அந்த இடத்துல அவர் வந்து அந்த ஃபேமிலிய பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அவருக்கே பினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லை. அதனால ரொம்ப ஒரு சின்ன இடத்துக்கு போறாங்க. ஒரு டைம்ல எல்லாம் வந்து கடங்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இமிடியேட்டா நீங்க எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா இங்க இருந்து போக மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அவர் வீட்டுல இருக்கிறத அடகு வச்சும் அவர்கிட்ட இருந்த பொருட்களை வித்தும் தான் அந்த கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது அவர் வீட்டுல இருக்க பொருள் எப்போதுமே அடகு கடையில ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வறுமை. சோ இதோட ஒரு டைம் வந்து அவரோட பையனோட கால் ஷூவை கூட கொண்டு அடகு வச்சுட்டு அவர் வந்து அந்த பினான்சியல் இதை கிரைசிஸை மேனேஜ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அவர் வந்து இது இந்த இந்த இடத்துல இருந்து இருந்தா நமக்கு நிறைய செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லம் மாதிரியான ஏரியாவுக்கு மூவ் ஆகுறாரு. அங்க வந்து ரொம்ப இன்ஹைஜீனிக்கா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவங்களுக்கு நோய் வருது. முக்கியமா அவங்களோட பையன் ஃபர்ஸ்ட் பையன் பெரிய பையனுக்கு நோய் வந்து அவர் இருமல்னால அவர் இறந்துடுறாரு. ஸோ அந்த டைம்ல அவங்க ஜென்னிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு மார்க்ஸுக்கும் ரொம்ப அந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலே பண்ண முடியல. இருந்தாலும் அவர் எப்போதுமே அந்த தொழிலாளர்களுக்கான பிரச்சனையை அனலைசிஸ் பண்றதை நிப்பாட்டில் ஒரு லைப்ரரிக்கு போனார்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா அந்த லைப்ரரி க்ளோஸ் பண்ற வரைக்கும் அவர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதோட இல்லாம வீட்டுக்கு வந்தும் 18 மணி நேரம் கிட்ட படிப்புலயே அவர் செலவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1200 புக்கை அவர் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதுல மூலயமா ஒரு தீர்வு, இதுதான் தொழிலாளர்களுக்கான தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறோம், 2 நாள் நமக்கு லீவு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கால் மார்க்ஸ் சொல்லலாம். சோ இவரோட உழைப்பின் மூலயமா தான் அவர் வந்து அந்த மேனிஃபெஸ்டோவை கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை உருவாக்கி அதுக்கப்புறமா வந்து தொழிலாளர்களுக்குன்னு இருக்க மூலதனம் அப்படிங்கிற த கேபிட்டல் அப்படிங்கிற 3 பார்ட்டா வந்து அந்த புக்கும் தான் முக்கியமா இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதோட அவரோட ஃப்ரெண்டு தான் இவரோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஒண்ணு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நேரா வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து அவரு சேலரியில அவரோட சம்பளத்துல இருந்து இவருக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாரு. அது மூலயமா இவர் வந்து இந்த ஃபேமிலியை சர்வை பண்றதுக்கு ரொம்ப அது கொஞ்சம் உதவியா இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த போதியமான அளவு அவர் ஃப்ரெண்டு கிட்டே இருந்து வரலன்னா கூட அவரோட ஃப்ரெண்டு எப்போதுமே இவருக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஈவன் இவர் சத்தத்துக்கு அப்புறம் கூட அவரோட புக்கை எல்லாத்தையும் இவரோட நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி த கேபிட்டல்ங்கிறத 2வது 3வது பாகத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. இந்த கார்ல் மார்க்ஸ் வந்து இதோட மக்களோட இன்டர்நேஷனல் தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அது மூலயமா பல வரையறைகளை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணாதான் இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடி நம்மளோட உரிமைகளை பெற முடியும், தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கிற சுரண்டல்களை அப்பதான் தடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு சங்கத்தின் மூலயமா எல்லாருக்கும் அந்த நாலேஜை கொண்டுகிட்டு வந்து இப்போ நான் இந்த ஃபியூச்சரை பத்தி அவர் வந்து அப்போவே அனலைஸ் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதுனதா இருக்கட்டும், எடுத்த செயல்பாடுகளா இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவரை யாரையுமே புரிஞ்சுக்க முடியல, யாராலையும் அவரை புரிஞ்சுக்க முடியல. எதுக்குன்னா அவர் வந்து எப்போதுமே உலக தொழிலாளர்கள்னு பேசுறாரு, நமக்கு இங்க இருக்க பிரச்சனையை பத்தி பேசாம எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கனெக்டடா இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல அவங்களே நம்ம வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து நமக்கு நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம சந்ததியினோட எதிர்காலத்துக்காகவும் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பின்னாடிதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதோட அந்த அவர் உயிரோட இருக்கும்போது யாருமே வந்து அவரோட புத்தகம் ஃபர்ஸ்ட் த கேபிட்டல்ங்கிற புக்கை அவர் ரிலீஸ் பண்ணும்போது அதை ரிவ்யூ கூட யாரும் பண்ண விரும்பல. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட ரீச் ஆகி தொழிலாளர்கள் எல்லாம் அது வந்து முக்கியமானதா தோணி அது எல்லாரும் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் மேல இருக்க மரியாதையே கூடிச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட பினான்சியல் கிரைசிஸ் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஈவன் அவங்க அம்மாவுக்கு இவர் வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும்னு தான் விருப்பம், அவங்க அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. ஆனா அவர் அதை பண்ணல. அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது இந்த எக்கனாமிக்ஸ், அப்புறமா வந்து பிலாசபி, இது மூலயமா தான் இதுதான் அவருக்கு இதா இருந்துச்சு. அதனால அவங்க அம்மாவுக்கு அவரை பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் இவருக்கு வந்துச்சு. அதோட ஜென்னி மார்க்ஸோட ஃபேமிலிக்கும் பெருசா விருப்பம் இல்லை இவரை கல்யாணம் பண்றதுல. இவர்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஒரு தொழில் இல்லை, ஒரு ரெகுலர் சேலரி இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனாலும் இவங்க 2 பேருமே அந்த ஒரு கஷ்டப்பட்டு சர்வை பண்ணி இது இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு நாட்டுக்காக இந்த கம்யூனிஸ்ட்ங்கிற ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமையை பெற்றுத்தரத்துக்கான ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே இவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.